படைப்புகள் யாவும் காலத்திற்கு உட்பட்டது. காலத்தினில் நீண்டது யுகம். அத்தகைய யுகங்கள் 4ஆக வகுக்கப்பட்டது. அவை கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் ஆகும். ஒவ்வொரு 4 யுகங்களுக்கும் ஒரு பிரம்மா அதிகாரியாக இருக்கிறார். ஒரு முறை சதுர்யுக முடிவான பிரளய வெள்ளத்தில் பிரம்மா அசதியால் கொட்டாவி விட அவரது நாவில் குடிகொண்ட வேதமறைகள் பிரளய வெள்ளத்தில் விழுந்து அடித்துச் செல்ல அதனை ஹயக்ரீவன் கவர்ந்து செல்கிறான். பிரம்மா மறைகளை மீட்க வேண்டி ஸ்ரீமன் நாராயணனிடம் முறையிடுகிறார். லோகநாயகா, ஸ்ரீமன் நாராயணா, எனது கவனமின்மையால் சத்தியமான தர்மத்தின் சாரமான மறைகளை வெள்ள நீரில் விரயமாக்கிவிட்டேன். நீங்கள்தான் அதனை மீட்டுத் தர வேண்டும். வருந்தாதே விருஞ்சா, ஒரு முடிவில் ஒரு ஆரம்பம் உண்டு. நீ முடித்து வைத்தால் அதை நான் துவக்கி வைப்பேன். தர்மத்தை காக்க யுகங்கள் தோறும் நான் அவதரிப்பேன். கவலை வேண்டாம். மிக்க நன்றி மகாபிரபு. இவர்தான் சத்தியவிரதன். சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பதையே விரதமாக கொண்டவர். பக்தியிலும் ஞானத்திலும் அளவிலா பக்தி கொண்டவர். ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் மிகுந்த பற்று கொண்டவர். சத்தியவிரதனின் தூய பக்தியையும் அவரது விரதத்தையும் சோதிக்க ஸ்ரீமன் நாராயணன் சின்ன மீனாக வடிவெடுத்து சத்தியவிரதன் இறங்கும் ஆற்றிற்குள் இறங்கி நீந்தி சத்தியவிரதனின் கைகளில் அகப்படுகிறார். என்ன அதிசயம்! நான் நித்திய கர்மாக்களை ஆற்ற வேண்டி எடுத்த கையளவு நீரில் கண்கவரும் இந்த கயல் அகப்பட்டு கொண்டதே. இதனை மீண்டும் இந்த நதியிலேயே விட்டுவிடுவோம். சத்தியவிரதா, என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும். உலகங்களையெல்லாம் காப்பவன் நாராயணன். அவரே உன்னையும் என்னையும் காப்பார். தர்மங்களை காப்பாற்றும் நீ என்னை காக்க ஏன் தயங்குகிறாய்? அபயம் என்று அண்டியவரை காப்பது மனித தர்மம் என்று உனக்கு தெரியாதா முனிவரே? நீ சொல்வது உண்மைதான். உன்னை நானே காப்பாற்றுகிறேன். மறுநாள் காலை சத்தியவிரத முனிவர் கமண்டலத்தை பார்க்கும் பொழுது கமண்டலம் முழுவதும் மீன் வளர்ந்திருக்க கண்டார். ஆச்சரியமாக இருக்கிறதே. சிறிய மீன் நீந்த வழியில்லாமல் கமண்டலம் சிறியதாக உள்ளதே. இதனை பெரிய குவளையில் விடுவோம். குவளை, குளம், மடு, ஓடை என பல இடங்களில் வைத்தும் மீன் உருவத்தால் பெரிதாகிக் கொண்டே வந்தது. கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு என்பது என் விஷயத்தில் சரியாக போய்விட்டது. கையளவு இருந்த இந்த மீனை காப்பாற்ற இன்று கடலளவு நீர் தேவைப்படுகிறதே. சத்தியவிரதா, வருந்தற்க. இன்றிலிருந்து 7 நாட்களில் மகா பிரளயம் சம்பவிக்க இருக்கிறது. அப்பொழுது உயிரினங்கள் அழியாது காக்க வேண்டியது சத்தியத்தின் கடமை. எனவே நீ உலகில் உள்ள பல்வேறு உயிரினங்களை இன்றிலிருந்து 7 நாட்களுக்குள் ஒரு தோணியில் ஏற்றிவிடு. நான் அந்த உயிர்களுக்கு ஆதாரமான வேத மறைகளை மீட்டு வருகிறேன். அப்படியே ஆகட்டும். மீன் வடிவில் ஸ்ரீமன் நாராயணன் பிரளய வெள்ளத்தில் விழுந்த வேதங்களை கவர்ந்த அசுரனிடம் போரிட்டு வேதங்களை மீட்டு வருகிறார்.
மீன் உருவில் நாராயணன் பிரளய வெள்ளத்திலிருந்து அனைவரையும் மீட்டு கரை சேர்க்கிறார். உங்களது ஆற்றலையும் உருவையும் காக்கும் வல்லமையையும் பார்க்கும்போது அந்த நாராயணனே மீனாக உருவெடுத்து வந்தது போல் உள்ளது. தங்களின் சுய உருவை தரிசிக்க ஆவலாக உள்ளது சுவாமி. சத்யவிரதா, இதோ என் விஸ்வரூப தரிசனத்தை பார். மச்ச அவதாரரே, தங்கள் பாதங்களை பணிகிறோம்.